Next, distance of closer approach. When the alpha particles moves straight towards the nucleus, these are alpha particles. In the towards the nucleus, it reaches the point where it comes to rest momentarily and returns back. Where the alpha particles வந்து straight towards the nucleus போகுது அப்படின்னா போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது ஒரு இடத்துல வந்து என்ன comes to rest. சரி, and returns back. மறுபடியும் வந்து நான் திரும்பி இப்படி வந்துருச்சு. சரி, இந்த இதெல்லாம் வந்து நான் எந்த டிஸ்டன்ஸ்ல வந்து ரிட்டர்ன் ஆகுதோ அந்த distance of closest approach. அதாவது the minimum distance between the center of the nucleus and alpha particles just before it gets reflected back through the 180 is defined as the distance of closest approach or not. In the center of the nucleus இது வந்து என்ன சார் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல 180 டிகிரி வந்து என்ன பண்ணா ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரியா, அந்த இததான் வந்து என்னன்னு சொல்றேன், அந்த இந்த இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசர் அப்ரோச். தட் மீன்ஸ் ஆர் நாட் அப்படின்னு சொல்றோம். At this stage or at this distance, all the kinetic energy of alpha particles, இதான் alpha particles, இது alpha particle. இதோட kinetic energy என்னவா கன்வெர்ட் ஆகுனா is converted into electrostatic potential energy. இப்ப kinetic energy of the alpha particle is converted into electrostatic potential energy U. நம்ம kinetic energy தான ஃபார்முலா தெரியும், half mv square, இங்க v0 square is equal to potential energy U is equal to first unitல பார்த்திருக்கோம், அது 1/4πε0 q1q2 divided by r. இங்க q1q2 means charge. இங்க பார்த்தா alpha particle charge, nucleus ஓட charge. Alpha particles is nothing but helium. ஹீலியத்துக்கு வந்து என்ன சார்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப அதோட சார்ஜ் வந்து என்ன 2e. சரியா, இது வந்து என்ன சார்னா நியூக்ளியஸ், இதோட சார்ஜ் வந்து என்ன சார் அப்படினா z into e. சரியா, அப்ப ஒன்னு வந்து என்ன சார் நியூக்ளியஸோட சார்ஜ், இன்னொரு ஆல்பா பார்ட்டிகிள்ஸோட சார்ஜ், ரெண்டையும் நம்ம போடணும். இப்போ என்ன வரும் 1/4πε0 ஆல்பா பார்ட்டிகிள்ஸோட சார்ஜ் 2 into நியூக்ளியஸோட சார்ஜ் z into e divided by r. இங்க r அப்படிங்கிறது distance of closest approach r0. ரைட்டா, இப்போ r0 வேணும். அப்ப அந்த r0 இந்த சைடு கொண்டு வந்துறோம். அப்ப 1/4πε0 2 into z e into e square divided by இந்த term அப்படியே கீழ வந்துரும். அப்ப half mv0 square, half mv0 square, that means kinetic energy. சரியா, அது வந்து என்ன சொல்றா kinetic energy ek, ke போடுறது சரி, இந்த மாதிரி ek அப்படினு போடுறோம். சரி, அப்ப r0 is equal to 1/4πε0 2 into z e square divided by kinetic energy. This is the distance of closest approach. ek means kinetic energy of the alpha particle. சரியா, இந்த this is used to estimate the size of the nucleus, but size of the nucleus is always lesser than the r0, distance of closest approach. இந்த இதோட சைஸோட இது வந்து இந்த r0 ஓட கம்மியா தான் இருக்கு. சரியா, the size of the nucleus is less than r0. Further, Rutherford calculated the radius of the nucleus for different nuclei. ஏன் மறுபடியும் வந்து என்ன இந்த டிஃப்ரெண்ட் நியூக்ளியை வச்சுட்டு என்ன பண்றாருன்னா நிறைய டிஃப்ரெண்ட் நியூக்ளியை வச்சு அதோட ரேடியஸ் வந்து கால்குலேட் பண்றாங்க. அதோட ரேஞ்ச் வந்து எவ்வளவு சொன்னா 10⁻⁻14 மீட்டர் to 10⁻⁻15 மீட்டர். இது ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். சரியா, இது டிஃப்ரெண்ட் நியூக்ளியை வச்சு நம்ம இது பண்றாங்க. சரியா, இதான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். நெக்ஸ்ட் வந்து என்ன சார் அப்படின்னா
impact parameter. Second வந்து என்ன சார்? B. B வந்து என்ன சார்னா? Impact parameter. Impact parameter. சரி, இப்போ இந்த impact parameter இதே இதுதான் பார்த்தனா இது நியூக்ளியஸ். இப்போ வந்து என்ன சார்னா லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து என்ன சார் அப்படின்னா தட் இஸ் நியூக்ளியஸ். சரியா? இப்போ லார்ஜ் டிஸ்டன்ஸில் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இருக்கு. சரியா? அதோட வெலாசிட்டி வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்கும். சரியா? இப்போ இந்த மாதிரி போகிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? அப்படியே போயிட்டு இப்படி டிவேட் ஆகும். சரி, இன்னும் நம்ம இங்கே பண்ணிடலாம். இப்படி டிவேட் ஆகும். சரியா? இது ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது எப்படி போயிருக்கோம்? இப்படி போயிருக்கும். சரியா? இப்போ இதுக்கு இந்த இதை இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம்னு வச்சுக்கேன். இந்த இதுக்கும் இந்த இது ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணோம். இந்த இது என்ன சொன்னால் ஸ்கேட்டர்ட் ஆங்கிள். இப்போ இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதை வந்து என்ன சொன்னால் டி. சரி, இந்த ஆங்கிள் எவ்வளோ சார் இருக்கும்னா இது பர்பெண்டிகுலராக இருக்கா? தட் இஸ் 90 டிகிரி. சரியா? இந்த பி தான் வந்து என்ன சார்னா இம்பேக்ட் பேராமீட்டர். இதை வந்து டி அப்படிங்கிற இடத்துல சொல்லலாம். சரியா? இப்போ இம்பேக்ட் பேராமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா டெஃபினிஷனாக சொல்கிறோம். The impact parameter B, it is defined as the perpendicular. இப்போ இதுக்கு இது perpendicular, இந்த B. சரி, இந்த இதுக்கு இது perpendicular. எதுக்கு perpendicular? ஆல்ஃபா பார்ட்டிகுலரோட velocity வெக்டாருக்கு perpendicular-ஆ இருக்கு. சரி, perpendicular distance between the center of the gold nucleus and the direction of the velocity vector of the alpha particles when it is at a large distance. இப்போ large distance alpha particles போகுது. இப்போ இந்த center of the nucleusக்கும் இந்த velocity vectorக்கும் உள்ள பக்கம் உள்ள perpendicular distance இதான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா that is impact parameter. ரைட்டா? இதான் impact parameter அப்படின்னு சொல்றோம். The relations between impact parameter and scattering angle. இந்த impact parameterக்கும் scattering angle இந்த b-க்கும் θ-க்கும் உள்ள relationship என்னன்னு பார்த்தோம்னா b is directly proportional to cot theta divided by 2. இங்க directly proportional எடுத்தா என்ன பண்ணா constant போடணும். that is k. k அப்படிங்கிறது என்ன சொன்னா constant. அதுக்கு கான்ஸ்டன்ட்னா வேல்யூ இருக்கு. k is equal to 1 by 4 pi epsilon naught 2 into z e square divided by mv naught square. theta அப்படிங்கிறது என்ன சொன்னா scattering angle. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன் படி பார்க்குறப்ப வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா when impact parameter is increases the scattering angle decreases. b வந்து increase ஆச்சு அப்படின்னா theta வந்து என்ன சொல்றா decrease ஆகும். ரைட்டா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாரு ஒன்றும் இல்லை, இது லார்ஜ் டிஸ்டன்ஸ். சரியா? டிஸ்டன்ஸ் லார்ஜா இருந்துச்சு அப்படின்னா தீட்டா வந்து எப்படி இருக்கும்? கம்மியா. இதே டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்க, இப்போ பக்கமா வரப்போ வந்து டிஃப்ளெக்ஷன் அதிகமா போகும். அப்போ தீட்டாவோட வேல்யூ வந்து என்ன ஆகும்? அதிகமாகும். இதே பார்த்தோன்னா இவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துச்சுன்னா ரீஸ்ட்ரேஸ் ஆகும். இப்போ தீட்டாவோட வேல்யூ பார்த்தோம்னா 180 டிகிரி டிஸ்டன்ஸ். இது பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். இது பேராமீட்டர், இம்பேக்ட் பேராமீட்டர் வந்து கம்மியாக இருக்கும். சரியா? அப்போ பி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தீட்டா வந்து டிக்ரீஸ் ஆகும். போக போக வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் லார்ஜ் டிஸ்டன்ஸ் போனோம்னா தீட்டா 0 ஆகிடும். ஸ்ட்ரெயிட்டாக தான் டிஃப்ளெக்ட் ஆகாது, இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். சரியா? இதுதான் வந்து
இப்போ drawbacks, ரூதர்ஃபோர்டோட drawbacks என்னன்னு பார்ப்போம். ரூதர்ஃபோர்ட் atom model வந்து பார்த்தீங்கன்னா help in the calculation of diameter of the nucleus and also the size of the atom, but has the following limitations. இது வந்து ரூதர்ஃபோர்ட் atom model வந்து என்ன பண்ணா நியூக்ளியஸோட சைஸ் வந்து சொல்லுச்சு, ஆட்டம் பற்றி சொல்லுச்சு. இருந்தாலும் ஒரு சில இதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா this model fails to explain the distribution of electrons around the nucleus and also the stability of atom. இது வந்து நம்ம எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி எதுவுமே சொல்லலை, அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம் பற்றியும் எதுவும் சொல்லலை. சரியா? சரி, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு கிளாசிக்கல் எலக்ட்ரோடைனமிக்ஸ் எனி ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் should emit electromagnetic radiation. நம்ம electromagnetic waves நம்ம பார்த்தோம் இல்லையா, accelerated charges produce electromagnetic as source of electromagnetic waves அப்படின்னு சொன்னோம். இப்போ அந்த கிளாசிக்கல் தியரி படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டட் சார்ஜஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக் ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணும். எதனால் எமிட் பண்ணோம் அப்படின்னா எனர்ஜியை லாஸ் பண்ணால் ரேடியேஷனாக எமிட் ஆகும். அதாவது டியூ டு த எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் த சார்ஜ் லூஸ் இட்ஸ் எனர்ஜி. அந்த சார்ஜ் வந்து என்ன பண்ண எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா it can no longer sustain the circular motion. அது சர்க்குலர் மோஷனில் இருக்க முடியாது. இப்போ என்ன ஆகும், the radius of the orbit therefore they become smaller and smaller. இப்போ பார்த்தா அப்படின்னா இதான் வந்து என்ன சார்னா நியூக்ளியஸ். எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கும், அதோட ஆர்பிட்டில் வந்து நம்ம ரொட்டேட் ஆகி வரணும்னு சொன்னார். எப்படி சன்னை வந்து என்னன்னா வச்சுக்கிட்டு பிளானட்ஸ் ரொட்டேட் ஆகி வருதோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் ரொட்டேட் ஆகும்னு சொன்னார். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குன்னு தான் சொல்லு, ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிடும். இப்போ என்ன ஆகும், இது எனர்ஜி அது வந்து ரிலீஸ் பண்ணுச்சு, தட் மீன்ஸ் ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணுச்சு அப்படின்னா இதோட எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகிறப்ப அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆக என்ன ஆகும், அப்படியே வந்து நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துடும். அப்புறம் விழுந்துறப்ப நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ். என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்இன்டகிரேட் ஆயிரும். அப்போ ஆட்டம் வந்து ஸ்டேபிளா இல்லை, அப்போ இது டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு அப்படின்னா பட் அது வந்து ஸ்டேபிளே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா இல்லை, பட் திஸ் டஸ் நாட் ஹேப்பன்டு, இந்த மாதிரி நடக்கலை. அப்போ hence Rutherford model could not account for the stability of atoms. Atomஸோட stability பற்றி சொல்லலை. அடுத்தது according to this model emission of radiation must be continuous and must gives a continuous emission spectra. இது வந்து கண்டினியூஸாக வந்து என்ன சார் அப்படின்னா ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணணும். இதுதான் இந்த இதோட எக்ஸ்பெரிமெண்ட். ஆனால் பட் எக்ஸ்பெரிமெண்ட்லி we observed only line, that means a discrete value மட்டும்தான் இருந்துச்சு. லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஃபார் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் வந்து நம்ம லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து கிடைக்காது கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ வந்து என்ன இது ஃபெயிலியர் ஆச்சு. ரைட்டா? இதான் ட்ராபேக்ஸ் ஆஃப் Rutherford atom model. Okay, thank you.